அண்மைச் செய்தி தஞ்சாவூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சையத். மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் என்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாடு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 23 வயது இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன், அவரது நண்பர்களான திவாகரன், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளம் பெண் அளித்த வாக்குமூலத்தில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற போது அங்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒரத்தநாடு மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் யார், மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர் யார், அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது, ஏன் சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக வரும் 27ஆம் தேதி தெரியப்படுத்த வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு முதன்மை மருத்துவ அலுவலருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சாவூர் பகுதியில் தற்போது இந்த அரசு மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.